ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம முத்துப்பாண்டிக்கு விருந்தெல்லாம் வச்சு நல்லபடியாக கவனிச்சிடுறாங்க நம்ம சண்முகம் பரணி இசைக்கு எல்லாருமே. இந்த பக்கம் எல்லாம் நல்லபடியாக முடிச்சதும், சரி மாமா டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது எல்லாரும் முத்துப்பாண்டியை தங்கிட்டு போக சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்துப்பாண்டியும் நிறைய வேலைகள் கிடைக்குமாமா, நான் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகணும் அப்படின்னுட்டு, சரி இசைக்கு என்ன இப்படி மசன்னு நின்றுட்டு இருக்க, வா கிளம்பு போகலாம் அப்படின்னதும் இசைக்கு உடனே நம்ம சண்முகத்தை பார்க்குறாங்க. சண்முகம் நம்ம இசைக்கியை பார்க்குறாங்க. என்ன அங்கே பார்த்துட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னதும் உடனே இசைக்கு தலை குனிச்சிட்டே நிற்காங்க. என்னால் முடியாது மாமான்னு சொல்ல முடியாமல் இல்லைன்னு சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சண்முகம், இல்லை என் தங்கச்சி வரமாட்டான் அப்படின்னதும் இந்த பக்கம் முத்துப்பாண்டி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா பேசிட்டு இருக்க, ஏன் வரமாட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, இன்னைக்கு என் தங்கச்சி உயிரோடு இருக்கான்னா அது அந்த கடவுள் காப்பாற்றினது தான். இந்நேரம் உனக்கும் பொண்டாட்டியாகவும் இருந்திருக்க மாட்டா, எனக்கு தங்கச்சியாகவும் இருந்திருக்க மாட்டா. இங்கே பாரு, அங்கே வந்தா என் தங்கச்சி இல்லாமல் போயிடுவா, அதனால நீ மட்டுமே போ அப்படின்னது. என்னடா பேசிட்டு இருக்க, அது முன்னாடி அதான் இப்போ நான் வந்துட்டல, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், இசைக்கு ஒன்றும் ஆகாது, என் கூட அனுப்பவே அப்படின்னு முத்துப்பாண்டி கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, என் தங்கச்சி நல்லபடியாக பூவும் பொட்டுமா வாழை இல்லைனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சியாவே என் கூடவே உயிரோடு இருந்தாலே போதும். எனக்கு இப்போதைக்கு என் தங்கச்சி உயிரோடு தான் இருக்கணும். ஏன்னா என் தங்கச்சியை சீமை தண்ணி ஊற்றி கொளுத்த பார்த்தாங்க இல்லையா அந்த பொறுக்கி, அவனை உள்ளே தூக்கி போடும். அதுக்கப்புறமா நான் என் தங்கச்சியை அனுப்பி வைக்கிறேன், அவன் இருக்கிற வீட்டில் நான் என் தங்கச்சியை அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்னு சண்முகம் சொன்னதும் உடனே முத்துப்பாண்டி, சரி இப்போ நீ கடைசியா என்ன சொல்லுவாரு, இசுக்கியா அனுப்ப மாட்டியா, இங்க பாரு உனக்கு உன் பொண்டாட்டி தேவைன்னா பேசாம என் வீட்லயே இருந்துக்கோ அப்படின்னது. என்னடா பேசுற, உன்னோட வீட்டோட மாப்பிள்ளையா நீ இருக்க சொல்றியா அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க. ஏன் ஊர் உலகத்தில் நடக்காதே இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு, ஒழுங்கா இந்த வீட்டில் என் தங்கச்சி கூட வாழ்றன்னா வாழு, இல்லையா என் தங்கச்சியாவே இருக்கட்டும், நீ இங்கிருந்து கிளம்பு, எப்போ வேணுனாலும் உன் பொண்டாட்டியே நீ பார்க்கலாம் அப்படின்னதும் முத்துப்பாண்டி சம அதிர்ச்சி ஆறாங்க. இங்கே பாரு, உன் அண்ணன் கதையை விடு, நீ சொல்லு, நீ இப்போ என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னதும், இங்கே பாரு மாமா, கண்டிப்பா நீ இருக்கிற இடத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆனா 24 மணி நேரமும் நீ என் கூட அந்த வீட்லயே இருப்பியா மாமா, சொல்லு மாமா, கண்டிப்பா எனக்கு உன் அப்பா எனக்கு ஆபத்தும் பிரச்சனையும் தான் வரும், அது மட்டும் கிடையாது மாமா, கண்டிப்பா நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவ, அதுக்கப்புறமா உன் அப்பா என்ன வேணாலும் செய்வான், அதனால என் அண்ணன் விடுதான் எனக்கு பாதுகாப்பு மாமா, உனக்கு எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ நீ இங்க பார்த்துக்கோ அப்படின்னதும், ஓகே இப்போ உன் முடிவு இதுதானா அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க. ஆமா, இதான் என்னோட முடிவு அப்படின்னு இசைக்கு சொன்னது. சரி, இப்போ உனக்கு என்ன விட உன் அண்ணன் முக்கியமா போயிட்டானோ, இதுக்கப்புறமா நான் உன்னை பார்க்கவும் வரமாட்டேன், நீயும் என் கூட பேச வேணாம், ஆனா ஒண்ணு மட்டும் இசைக்கு, இனிமேல் நான் உன்னை கூப்பிடுவேன்னு நினைச்சு கூட பார்க்காத, நீயா என் வீட்டுக்கு வரும் வரைக்கும் உன் மூத்துல கூட நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு முத்துப்பாண்டி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க.